மை சேனல் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எங்கள் தோட்டத்தோட வீட்டை தான் பார்த்துக்கிறீங்க. ஓகே, காலையில் ஒரு சின்ன அப்டேட். அப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் சொன்ன ஒரு அப்டேட் தான். அப்புறம் மாதிரி அவங்கள மாதிரி குழந்தையுமே சமையல் டெய்லி சமையல் பண்ணுறாங்க. இது இல்லை என்ன பெரிய விஷயம் இருக்குது. ஓகே, பார்த்தீங்கன்னா பாரு முல்லைப்பூ இப்படி தான் வந்துட்டுருக்குது. ராக்கி ஏய் ஏய் ராக்கி பாரு, ராக்கி அமைதியப்படுத்திட்டுருக்குது பாரு. ராக்கிக்கு மட்டும் தனியாக ஒரு கூண்டு. ஓகே, ஒரு ஜாதி முல்லை வந்துட்டுருக்குது. சிண்டு முள்ளி வந்துட்டுக்குது பாருங்க. அங்கே ஒரு முல்லைப்பூ, கற்பூரவள்ளி வந்து சளிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது டெய்லி இது காலையிலையும் சாயந்தரம் மென்று சாப்பிட்டிங்கன்னா அதாவது சளியே வராது. கற்பூரவள்ளி ரொம்ப ரொம்ப நல்லது. அது ஒரு சிலருக்கு தெரிய மாட்டேங்குது. மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிட்ற தொட்டு போட்டு வீட்டில் இந்த மாதிரி செடி வளர்த்திங்கன்னு வச்சுக்கோங்க. கற்பூரவள்ளி ரொம்ப ரொம்ப நல்லது. சளிக்கு ரொம்ப மஸ்ட்டு. தோட்டத்தில் ஒருத்தர் வந்து துவைச்சிட்டுக்கிறாங்க. வரும் வாழை இது வந்து வெட்டணுங்க. வாழை வந்து வெட்டணுங்க. ஓகே, ஒரு கிணத்துல வந்து மழை வந்தனால கொஞ்சம் நல்ல தண்ணி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க. தண்ணி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எலுமிச்சம்பழம் பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழ செடி காயெல்லாம் அப்படியே வந்துட்டுருக்கு. ஒரு 2-3 காய் பிடுங்கிட்டு போயிட்டாங்க. இதாங்க புறா வீடு. புறா பற்றி சொல்லணுன்னா ஒரு 3 வீடியோ போடணும். இப்போ பூட்டிட்டோம், காலையில் மேய வச்சிட்டோம். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா தோட்டத்தில் இப்படி தான் இன்றைக்கி இருக்குது. ஓகே, தண்ணி பம்பு செட்டில் தண்ணி ஓடிட்டுருக்குது. தண்ணி எப்படி இருக்குங்க பாரு, நல்ல ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டுருக்குது. பார்த்தீங்கன்னா பாரு, இது ஆல்ரெடி நிறைய வீடியோ காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். சீனி புளிங்க மரம் பாருங்க, சீனி புளிங்க மரம். வெயிலுக்கு இங்கே வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் சீனி புளிங்க ரொம்ப ரொம்ப நல்லது. சின்ன வயசில் நம்ம எல்லாம் சாப்பிட்ருப்போம். இப்போ யாரும் இது விரும்பி சாப்பிட்றதில்ல. ஏன்னா சின்ன வயசில் நம்ம சீனி புளிங்க ஸ்கூலில் போய் வெளியே நின்று கடையில் வாங்கி சாப்பிட்ருப்போம். கடையில் கொண்டு வந்து விற்பாங்க. இப்போ வந்து இது யாரும் விரும்பி சாப்பிட்றதில்ல. இதெல்லாம் சீனி புளிங்க மரம் தான். ஓகே, இது ஒரு மருதாணி செடி, கொய்யா மரம், ஒரு கிணறு, ஒரு புறா பறக்குது. தண்ணி போயிட்டுருக்குது. ஓகே, அந்த பம்பு செட்டில் ஓடுற தண்ணி இது வரைக்கும் வருது. வரும் நொச்சி இலை வரும். நொச்சி வந்து ரொம்ப ரொம்ப நல்லது சளிக்கு. அதாவது இந்த நொச்சி இலை எப்படின்னா ஆவி போட்டு பிடிக்கலாம். அதாவது இந்த நொச்சி இலையை எப்படி பயன்படுத்தோன்னா, நொச்சி இலையை பிடுங்கி அது கொஞ்சம் வேப்பந்தலை, கொஞ்சம் மொச்சத்தலைன்னு சொல்லுவாங்க, பச்சை கலரு, அது 3 வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு குண்டால் போட்டு நல்லா கொதிக்க வச்சு 3 வெங்குச்சாங்கல் அடுப்பில் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். அது கொதிக்க வச்ச கடைசியில் அந்த குண்டாய் இறக்கி வச்சு அது ஒரு வெங்கச்சாங்கல் எடுத்து அந்த அடுப்பில்
சாரி ஒரு ஒரு வெங்கச்சாங்கலில் குண்டா அந்த கொதித்த குண்டால் வந்து போட்டு அப்படியே பெட்ஷீட் மூடி ஆவி பிடிச்சிங்கன்னா நம்ம உச்சந்தலையில் இருக்கிற அப்படியே குளிச்சுட்டு எப்படி தண்ணி எப்படி நம்மளுக்கு கொழுகுங்க, அந்த மாதிரி நீர் அப்படி வேர்த்தொழுகு. இந்த மாதிரி 3 டைம் மாதத்தில் 3 டைம் பிடிச்சா உங்களுக்கு சளி கபம் எல்லாமே வரும். இது ஒரு சிலருக்கு தெரிய மாட்டேங்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்க. நொச்சி ரொம்ப ரொம்ப நல்லது. இளநொச்சி சளிக்கு நீங்கள் மருந்து மாத்திரை விட இதுதான் அந்த காலத்தில் முன்னோர்கள் பயன்படுத்தின சளிக்கு, சளி கபம் கோலை எல்லாத்துக்கு உள்ள மருந்து தான் நொச்சி. அந்த தண்ணி இது வரைக்கும் ஓடிட்டுருக்குது. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா தோட்டத்தில் இன்றைக்கி இதுதான் நடந்துட்டுருக்குது. அப்புறம் நீங்கள் வந்து ஒரு வீட்டில் ஃபேமிலியில் இருந்தால் குழந்தை இருக்குது, டெய்லி சமையல் பண்ணுவாங்க, அதையவே 360 நாள் வீடியோ பார்த்துன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு பேர் கண்டென்ட் கிடையாது. கண்டென்ட்டுங்கிறது கதை. ஒரே படத்தை திருப்பி திருப்பி எடுக்க முடியாதுங்க, மாற்றி மாற்றி எடுக்கணும். இவங்க ஒரே படத்தை எடுத்து ஓட்டி வருமானம் பார்த்துட்டுருக்குறாங்க. கேட்டால் நாங்கள் யூடியூப்பில் உழைக்கிறேன்னு சொல்கிறாங்க. அவங்க என்னென்ன சொல்கிறேன்னு தெரியல. அதாவது உழைச்சி சாப்பிட்டா தான் அதனோட அருமை தெரியும். அது உடம்பில் ஒட்டும். அவருக்கு தூக்கம் வருதான்னு கேட்டால் தூக்கம் வராது. உழைக்காமல் சாப்பிட்ற ஆளுகளுக்கு என்றைக்குமே தூக்கம் வராதுங்க. இலவச வருமானம் பார்க்குற ஆளுகளுக்கு தூக்கம் வராது. தூக்கம் வரானா உழைக்கணும். காலையில் சாயந்தரம் வரைக்கும் பாடுபட்டால் தாங்க இன்றைக்கி மனுஷன் வந்து ஆரோக்கியமாக இருக்க முடியும். சும்மா உட்காந்துட்டு யூடியூப்பில் வீடியோ போட்டிங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு வருமானம் வராது. அதனால் பாருங்கதா தோட்டத்தில் இருக்கிற முள்நேர வீடு. இந்த பெலாச்செடி வரலிங்க. பெலாச்செடி இப்போ தான் வந்துட்டுருக்குது. காஞ்சி கிடந்தது இப்போ தான் வந்துட்டுருக்குது. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.